Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் ரெசிபி தான், அதாவது Tutti Frutti கேக். இதை எப்படி வீட்டில் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்கு நீங்களே வீட்டில் கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் டெலிஷியஸான Tutti Frutti கேக் எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 140 கிராம் மைதா எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கிறோம். இப்போ 140 கிராம் மைதாவை போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் முட்டையாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்னதுன்னா ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை 2ஐயும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ அதை ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக ஸ்லோவாக பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் மிக்சர் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை கூட சீனி ஆட் பண்ணி பீட் பண்ணோம். நான் இன்றைக்கி 130 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். சப்போஸ் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூட ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 140 எடுத்துக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்பீடையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சீனியை ஆட் பண்ணி பீட் பண்ணாதீங்க, அப்போ சீனி நமக்கு கரையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை. இது கூட நம்ம இப்போ 50 ml மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 50 கிராம்ஸ் Tutti Frutti எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் அண்ட் க்ரீன் கலர் Tutti Frutti எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட போட்ட மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நம்ம இப்படி போடுறோன்னா இது மைதா போட்டு கோட் பண்ணுற டைம் Tutti Frutti ஈவனாக எல்லா இடத்துலையும் கேக்கில் இருக்கும், இல்லைனா கீழே செட்டில் ஆயிரும்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது நம்மளோட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. ஒரேடியாக ஆட் பண்ணால் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. பேட்டர் சப்போஸ் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 20 ml வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு இல்லை. பட் கொஞ்சமாக பேட்டர் வந்து திக்காக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக சஜீரா சீட் ஆட் பண்ணுறோம். அதாவது இதை கேக் சீடுன்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த சஜீரா சீடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஜீரகம் மாதிரி தான் இருக்கும். கேக் சீடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேக் சீடுன்னு கேட்டாலே கிடைக்கும். அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பேனில் வந்துட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பட்டர் அண்ட் மைதா போட்டு. சப்போஸ் உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை வந்துட்டு பேனில் போர் பண்ணிடுங்க. அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் வந்துட்டு 180 டிகிரியில் ஒரு 10 minutes வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்துட்டு லெவல் அப் பண்ணிக்கோங்க. நீட்டாக லெவல் பண்ணி விட்டுருங்க. கேக்கை வந்துட்டு 180 டிகிரியில் 30 to 35 minutes ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஏன்னா அவனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 minutes கூடுதலாகவோ குறைவாகவோ ஆகலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. சூப்பரான எம்மியான நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிங்கன்னா உள்ளாடி அழகாக வந்துட்டு நமக்கு கலர்ஃபுல்லாக கேக் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.